ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட கடை மொத்தமாக இடித்து முடிச்சாச்சு. அதை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல தான் நம்ம இட்லி கடை இருந்தது. வெறும் 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த 10க்கு 10 ரூமுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இருந்துச்சு. ஆனால் நேற்று ஒரு விஷயங்க, நேற்று ஏதோ பெரிய வீடியோ போடும்போது சில பேர் அதில் எங்கள் மாமியார் சோகமாக பேசும்போது நான் சிரிச்சுனே பேசிட்டேன்னா, நான் ஒன்றும் அவங்களுக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கலைங்க. அவங்க சொல்கிறத கேட்டு நானும் வருத்தப்பட்டுக்குன்னு இருக்கிறது. வருத்தப்படுறதுனால என்ன நடக்க போகுது? அவங்களோட ரெஸ்ட்டுக்காக மட்டும்தான், என்ன வேணாலும் இருக்கட்டும், அவங்களோட வயசு மனசில் வச்சுக்கிட்டு தான் இதுக்கப்புறம் அவங்க எதுக்கு உழைக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த கடையை இடித்தோம். அதே மாதிரி எங்களை கேட்காம நிறைய பேர் இவங்க வீடு கட்ட போகிறாங்க, நாங்கள் ஏற்க வீடு கட்டுறோம், வீடு இருக்குதுங்க, அது அந்த இடத்துல என்ன வீடு கட்ட முடியும்னு எனக்கு தெரில. இதே மாதிரி ஒரு கடை கட்டிட்டு தான் நாங்கள் வாடகை விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இதில் மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்னப்பா யூடியூப்லேருந்து வருமானம் வருது, பின்ன இட்லி கடையெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்களா? ஐயோ, யூடியூப்பில் வருமானம் வரத்துக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தார், எங்கள் மாமியாரும் இதில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, நானும் என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சிட்ருந்தேன். ஸோ எங்களுக்கு வருமானத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி யூடியூப்லேயும் நான் வீடியோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். நான் ஒன்றும் எடுக்காமல் சும்மாலாம் இல்லை, வீடியோ எடுத்து போடுறதுமே ஒரு வேலை. சும்மா சொல்லிடலாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு வீடியோ அதுக்கு எடிட் பண்ணுறது, அதுக்கு தம்ப்நெயில் பண்ணுறது, அது எப்படி உட்கார வைக்கணும், எப்படி பாட்டு போடணும், இது எல்லாமே யோசிக்கிறதும் ஒரு பெரிய வேலை தான். அதெல்லாம் பண்ணி தாங்க சம்பாதிக்கிறோம். நம்ம ஒன்றும் ஏமாற்றி போய் சொல்லிடலாம் நம்ம யாரையும் சம்பாதிக்கல. அது ஒரு விஷயம். நான் சிரிக்கிறத வச்சு தான் எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டீங்க. நிஜமாக நான் அவங்களுக்கு கிண்டல் பண்ணியோ இது முடிஞ்சிருச்சு எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குது? அதில் எனக்கு ஒரு பெருசாக வேலையே கிடையாது. அப்புறம் எல்லாம் நீ பண்ண மாதிரியே காமிச்சேன். நான் பண்ண வேலையை தான் நான் காமிச்சேன். அதில் நான் இட்லி சுடுவேன், சமங்கல் ஒரு வேலை இருந்தது, சாப்பாடு செய்கிற இதுதான் நான் காமிச்சிருப்பேன். நான் வடகரி செய்கிற மாதிரியே, நான் சட்னி போடுற மாதிரியே நான் காமிச்சதே கிடையாது. அவங்க தான் செய்வாங்க, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அதெல்லாம் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. சரியா, அதை கேட்டிருந்தாங்க. அடுத்தது இந்த இந்த இடம் தான், அந்த இடத்த காட்டிட்டுங்க, அதுதாங்க அந்த இடம். இங்கே தான் எங்கள் ரூம் இருந்துச்சு. அதாவது அந்த இட்லி கடை சமையல் கட்டு இருந்துச்சு. இங்கே தான் திருப்பி நாங்கள் கட்ட போகிறோம். உண்மை தான், கட்டிட்டு வாடகை விட போகிறோம். ஏன்னா அதில் அது அந்த இடம் சும்மா தான் இருக்க போகுது. அது ஒரு கடையாக கட்டினாலாவது வாடகை விடல அப்படின்ற ஒரு இடம் தான். அது இங்கே இருந்துச்சுப்பா, அது கூட தெரியல, அது நம்ம வாசல் இருந்துச்சு. இங்கே மறுபடியும் கடை கட்ட போகிறோம். ஆளுங்க வச்சா வேஸ்ட்டுன்ட்டு நாங்களே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். குழந்தை பார்த்தீங்களா, மண்வெடிலாம் வச்சுட்டு நின்று இருக்கு. அந்த குழந்தையும் வேலை செய்யும். அந்த குழந்தைக்கு இப்போ ரெஸ்ட்டு, சாப்பிட்டதுனால ரெஸ்ட் விட்டுக்கிறோம். ஒன்றும் இல்லை. கடலைப்பட்டுச்சு. ஓகே, காலையிலேருந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நேற்று ஒரு ஆள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் இப்போ எடுத்து போட்டுட்ருக்காங்க. ரொம்ப பெரிய ஆளுங்கள்லாம் கிடையாது, எல்லாம் லேடிஸ் தான், எல்லாம் குழந்தைங்க தான், நம்ம வீட்டு ஆளுங்க தான் எல்லாருமே. இதில் ரொம்ப அதிகமான வேலை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாருக்கு மட்டும்தான். ரொம்ப என்னதுப்பா எப்பா நீங்கள் வேறப்பா, நான் சொல்கிறது லேடிஸ் மட்டும் சொல்கிறேன். வயசான காலத்தில் அவங்க செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான்லாம் எழுந்துக்கவே மாட்டேன் காலையில். அந்த மாதிரிலாம் நான் செஞ்சேன்னா அதுக்காக நீங்கள் செய்யவே மாட்டீங்க, அவங்க தான் செய்கிறாங்க, இப்படிலாம் நீங்கள் சொல்கிறது நியாயம் இல்லை. என்னால் எது முடியுமோ நான் அதை செய்வேன். நான் இந்த கிச்சன் வேலையை பார்த்துக்கிறேன். சாப்பாடு செய்கிறது, டிஃபன் செய்கிறது, அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறது, அவங்களுக்கு கலப்பு தெரியாமல் வச்சுக்கிறது தான் என் வேலை. ஸோ அதெல்லாம் நான் பண்ணுறேன். குழந்தைங்களையும் பார்த்துக்கிறேன். அவங்க மண் வாரி கொட்டும் போது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ அவங்க அதை வாரிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் மதியம் சாப்பிட வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. மறுபடியும் போயிட்டு வெயில் இல்லாதப்போ தான் செய்ய முடியும், ஏன்னா வெயிலில் செய்ய முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் இப்போ தான் ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே எங்கள் நாத்தனார் பசங்க 2 பேரும் வந்துட்டாங்க கல் தூக்க. இவங்க செஸ் கிளாஸ் போனதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. இது மட்டும் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம், உடனே கொடுக்குன்னு ஓடி நான் ஒன்று நின்றுவாங்க, நானும் போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ தேறிட்டோம். என்ன குழந்தைங்களை கஷ்டப்படுது அப்படிலாம் கிடையாது, குழந்தைங்க தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுனாலனா நம்ம கஷ்டத்தை அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, நானும் செய்வேன் அப்படின்னு ஆர்வமாக இருக்காங்க. அதனால தான் 2 குழந்தைங்களும் செஞ்சுருக்குது. இவங்களுமே செய்வாங்க. வேலை முடிஞ்சிச்சு, அதனால் இப்போ டீ பிரேக். நான் தான் டீ போட்டு கொடுக்குறேன். என்ன தான் வேலை செய்யல நான் தான் டீ போட்டு கொடுக்குறேன், பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் நான் தான் பண்ணுறேன். நிறைய பேர் வேறு எதுனா பண்ணுறது. நிறைய பேர் வெறும் இட்லி கடை மட்டும் தானே பார்த்தீங்க. அதில் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய அனுபவம் இருக்குது, நிறைய மெமரிஸ் இருக்குது.
அந்த மெமரிக்கான முதல் காரணம் இவங்க தான். அது என்னன்னு கேட்டலாமா? சொல்லுங்கள். டிஃபன் கிடையாது. டிஃபன் கடைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரே நிமிஷம் அங்கிட்ட மைக் இல்லை, கேட்காது. சொல்லலாமா? இந்த சின்ன ரூமில் தான் 10 வருஷமாக இருந்தேன். ஒரு டிவி, ஒரு கிச்சன், ஒவ்வொரு வீடு கட்டுறேன். சைஸாக பார்த்தோன்னா அதான் 7 அடி 10 அடி நீட்டு. அதாம்மா 9 அடி குறுக்கு இருக்கும், 9 அடி அகலம். இப்போ கரெக்டாக சொல்கிறாங்க. அதுதான் 10 வருஷமாக இருந்தேன். 2 பசங்க. 10 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாகணும் இருக்காது. அது ஒரு ஞாபகம் என்னன்னா இதெல்லாம் மேட்ருனானா எந்த பிரச்சனை வந்தாலும் வெளியே சொல்லிக்க முடியாது, வெளியே வர முடியாது, உள்ளவே உட்காந்து கிடக்கணும். தூக்க வேண்டியதான் இறக்க வேண்டியதான், தூக்க வேண்டியதான் இறக்க வேண்டியதான். எங்களுக்கு காலைல ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி தூக்கிட்டு இறக்குறதுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். எல்லாமே இதுதான். நேற்று நீங்கள் சொல்லிருந்தீங்கல்ல, நான் வந்து சிரிச்சிட்டேனா, நீ எப்படி சிரிக்கலாம், அவங்க சொல்லினுக்கிறாங்க ஃபீலிங்காக. நீங்கள் நான் சிரிக்கவே இல்லை. நானும் அந்த வீடியோ போய் பார்க்குறேன், என்ன நான் சிரிச்சிட்டேன் நானுன்ட்டு. நான் சிரிக்கவே இல்லை, என்ன சிரிச்சேன் நான்? இவங்க எதுவும் இப்படி தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளாம் ஒன்றும் இல்லை, கஷ்டம் தானே. இப்போதைக்கு இதை நினச்சா இப்போதைக்கு ஆதரவு கொடுத்த இடம்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மைக் கார்டு கொடுத்துருங்க. இடிக்கணும்னா இது கஷ்டமாக இருக்குது. ஏதோ நான் கட்டித்தரேன் எங்கள் பையன் சொன்னான், சரின்னு அதோட விட்டுட்டா. இனியே வந்து இட்லி கடை இது கட்டிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். அப்போது நான் தான் இதிலே எல்லாம் கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன். இப்போ அதை ஈச்சிட்டு இப்போ நானே அள்ளி அதே போட்டு நானே கஷ்டப்படுறேன். என் பிள்ளைங்கள்லாம் அப்போ கொஞ்சம் சின்னதாக இருந்தாங்க, இப்போ பெரிய ஆளாக இருந்தாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு முடியல, ஏதோ கொஞ்சம் நம்ம கையின் காலம் சும்மா இருக்காது, அதனால நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோம். அவ்வளோதான், கடை வந்து வாடகை விட்டலாம். அவ்வளோதான், வாடகை விடலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வாடகை விடலடா. யாராக இருந்தாலும் ஏதாவது உடம்பு சரியாத பட்டுந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அது போட்டு பழப்பு போகுது, 10 ரூபா வருது, 10 பேர் பசங்க பூரா கேட்டு போனாங்க, இந்த பாட்டிமா நீ வேற இட்லி கடையில் எங்கள் வீட்டில் வச்ச சாம்பார் எனக்கு பிடிக்கவே இல்லை, உங்கள் வீட்டு சாம்பார் தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சே நம்ம என்ன தான் விட்டுட்டு ஏற கட்டி இது கட்டலான்னு ஆகுறோம், அவங்க அந்த சாம்பார் அந்த இட்லி விடுறாங்களா, அப்போ அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம், இது கட்டி முடிச்சுட்டா போடலான்னு பிளான்ல இருக்கோம். அதெல்லாம் இல்ல, கட்டி முடிச்சுட்டு இருக்கிற வேலையை பாருங்க, இல்லைன்னா விட்டுலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ரெசிபி போடலாம், சாம்பார் ரெசிபி எப்படி, சாம்பார் செய்யறது எப்படி போடலாம், ரெசிபி போடலாம், என்ன போடலாம் அது பார்த்து என்ன போட்டு போடலாம். இருந்தாலும் இன்னாலும் ரெசிபியாக இருந்தாலும் ருசிபியாக இருந்தாலும் சரிடா, அவங்க செய்கிற சும்மா எண்ணெய் ஊற்றி அவங்க செய்கிற சாம்பார் செய்கிறது தான் அவங்க டேஸ்ட்டை தவிர இன்னாதான் உயிலும் செஞ்சாலும் அது வராது. இட்லி கடையில் இப்போ இட்லி படம் பார்த்துருக்கீங்கல்ல, அவங்களோட அப்பா பார்த்தது தொழிலை கற்றுக்கிறதுக்கு அவன் எவ்வளோ இணுக்கமாக இருந்தான், கொஞ்சம் நெஞ்சமாக இருந்ததா. அப்போது அவள் எவ்வளோ யோசித்திருப்பா, அப்பாவோட பதம் ஏன் வர்றன்னு பைத்துக்காரனா ஆகிட்ட மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் பொறுமையும் நிதானமும் அது இருந்தால் மட்டும்தான் அந்த யோசனை இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அது மாதிரி இதில் ஒரு டேஸ்ட் இருந்தோன்னா கஷ்டம், இதோட அடையாளம். மோட்டர் போக சொல்கிறா அதுதான். இன்றைக்கி வந்து எங்களோட வேலை வந்து எங்களுக்கு இருக்கிற மண்ணெல்லாம் வாடுறது தான் எங்கள் வேலை. பாதி மண் வாரியாச்சு. அது வந்து மண்ணாக இருந்தால் கூட சரி வாரிடலாம், அந்த கல்லுங்கள்லாம் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான் அந்த கல்லோடு சேர்ந்து வாடுறது. பார்க்கலாம் இன்றைக்கி முடியுதா இல்லையான்னு பார்க்குறோம், அதுதான் டாஸ்க் எங்களுக்கு. ஆட்சிக்கார மலை அப்படி அள்ளி அப்படி அப்படி எடுத்து வச்சுருவாங்க, எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டா வேலை ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்பயாவது வேலை செய்யன்றாங்க.